ஒரு ஐபிஎஸ் கேடர் நீ பத்திரிகையாளர் சந்திச்சு பேட்டியே கொடுக்க கூடாது. நீ போயிட்டு ஒரு அரசியல் கட்சியை அது பிரிவினைவாத கட்சின்னு பேசவே கூடாது. நீ போலீஸ் கான்ஃபரன்ஸ்ல போய் நீ எப்படி பேசுவ? திருச்சி டிஐஜி வருண் குறித்து செய்தியாளர் எழுப்பிய கேள்விக்கு நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் ஆவேசமாக பதிலளித்துள்ளார். நான் அகில உலகத்தை படிச்சிருக்கேன். ஐபிஎஸ்க்கு சொல்லுங்க, என்னோட தர்க்க ஒரு அறிவு சார்ந்து ஒரு விதத்துல பேச சொல்லுங்க. நீ உனக்கு படிச்ச சட்டமே நினைவில் இல்லையா? நீ ஒரு ஐபிஎஸ் கேடர் நீ பத்திரிகையாளர் சந்திச்சு பேட்டியே கொடுக்க கூடாது. நீ போயிட்டு ஒரு அரசியல் கட்சியை அது பிரிவினைவாத கட்சின்னு பேசவே கூடாது. நீ போலீஸ் கான்ஃபரன்ஸ்ல போய் நீ எப்படி பேசுவ? உனக்கு மறவே தெரியல. நீ என்னத்தை படிச்ச? நீ அவர் விடுங்க. இதுவரை கேட்டதுல இது உருப்படியான கேள்வி. கேளுங்க, அத இவர்கிட்ட கேளுங்களா, திராவிட திருவாளர்கிட்ட கேளுங்களா, கேளுங்க, என்கிட்ட கேளுங்க. இதை கேளுங்க. இந்த கொடுஞ்செயல் தொடருது. இதை தொடராமல் தடுக்கணும்னா இந்திய நாட்டை ஆள்கிற அந்த தல அதிகாரங்கள் தான் சரி பண்ணணும். இதே மாதிரி ஒரு மீனவரை கைது பண்ணி குஜராத் மீனவரை கொண்டு போற போது இந்திய கடற்படை விரட்டி போய் திரட்டி அவரை தடுத்து மீட்டுக்கிட்டு வந்தது செய்தி இருக்கு, வலையொலியிலே படங்கள் இருக்கு, நீங்க காணொலி இருக்கு, பார்க்கலாம். அந்த மாதிரி ஏன் எங்க மீனவர்களை நீங்க கைது செய்யறதா? இப்பதான் காரைக்கால்ல நீங்க பண்ணிருக்கீங்க. ஆனால் தொடர்ச்சியா தமிழ்நாட்டை சேர்ந்த நாகப்பட்டினம், ராமேஸ்வரம் மீனவர்களை நீங்க தொடர்ச்சியா சிறைபிடிக்கிறீங்க. கேட்டா எல்லை தாண்டி வர்றோங்கிறீங்க. எல்லையை கடலுக்குள்ள யாரு வகுத்து பிகுத்து பிரிச்சு வச்சிருக்கிறது? இதுக்கு ஒரே தீர்வு கச்சத்தீவை திருப்பி எடுக்கிறது ஒன்றுதான். கச்சத்தீவை எனக்குன்னா கடல் பரப்பு எனக்கு தூரம், கச்சத்தீவை அவனுக்கு என்றால் அவனுக்கு கடல் பரப்பு தூரம். இதுக்கு இருக்கிற தீர்வை விட்டுட்டு இதை என்கிட்ட கேட்டு என்ன செய்ய முடியும்? ஒருவேளை நான் செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.